கெஸ்ட் லைக் பிரியங்கா அண்ட் அதர் பீப்புள் வந்து சொன்னத இது வரைக்கும் ஒழுங்கா விளையாடிட்டு இருந்த விக்ரமோட கேம் பிளான கெடுக்குது. விக்ரம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேம் பிளேயரா இவங்களை கண்டுக்காம ஆடிட்டு இருந்த அந்த டேர்ம்ல போயிட்டு இருக்கிற அதுதான் சரி. இந்த சேஞ்ச் ஓவர் என்னத்துக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா இவரும் ஸ்கிரீன் டைம் திருடுறதுக்கான வேலையா தான் தெரியுதே தவிர ஸ்கிரீன்ல இவரும் அந்த கண்டென்ட்டோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் வேற மாதிரி கேவலமா கத்தி ஃபைட் பண்ணிட்டு இருந்ததுனால இவர் கத்தாம இருந்ததுனால அந்த கத்தாம டிராவல் பண்றதுக்கான ஒரு ஆள் அங்க ஒருத்தர் சென்சிபிளா இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த லிஸ்ட் அரோரா பேசாம இருக்கிறதோ மத்தவங்களும் இல்ல நல்லா பேசக்கூடியவன் தான் அதை கத்தாம கன்வே பண்றான் அப்படின்றது ஒண்ணு இருந்தது. நல்லதா கேட்கறான் ஆனா அது கத்தியெல்லாம் கேட்கல அப்படின்றது இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பார்வதி கூட சேர்ந்து பார்வதி மாதிரியே தான் பேசி ஆகணும்னு முடிவுக்கு வந்ததை அவர் முதல் வாரத்திலே எடுத்திருக்கலாம். இந்த கெஸ்டோடைய பாயிண்ட்ல அவர் என்ன டேக் அவேவா எடுத்துக்கிட்டாருன்னு எனக்கு சரியா புரியல. அந்த டேக் அவேல இப்ப அவர் பண்றது அவருக்கே அவருக்கு ஃபேரா படுதா? அது திடீர்னு கொஞ்சம் அக்லியா தன்னைய கன்வெர்ட் பண்ணி பார்வதியோட சண்டை போறதுனால என்ன பெனிஃபிட் ஆயிட போகுது? அவர் எவ்வளவு நியாயமான பாயிண்டையும் பொறுமையா நிதானமா அவருடைய 10 வார்த்தையா இருந்தாலும் அந்த 10 வார்த்தை கவனிக்கப்படுற மாதிரியான ஒவ்வொரு இடத்துல இருந்த ஈர்ப்பு இன்னைக்கு அவரு மார்க் பண்ணி காமிக்கிறதோ அதை பண்றதோ அதுக்கு கமருதீன் வந்தோன்னா கமருதீன் கிட்ட கேட்டோன்னா கமருதீன் கிட்ட இப்ப உண்மையிலேயே என்னன்னா விக்ரம்காக அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணுங்க விக்ரம் வந்து எத்தனை பேருடைய பிரச்சனைக்கு அவங்க குரல் கொடுத்துருக்காங்க. விக்ரம்காக அங்க இருக்கிற யாராச்சும் இறங்கி வந்தாங்களா? இப்ப எதுக்கு விக்ரம் போய் இதை போய் பண்ணணும்? தேவையில்லை. அரோரா கேட்டிருக்கலாம்ல. இல்ல யாரோ ஒருத்தர் யாரும் வரமாட்டாங்கன்னு தெரியுது. இவ்வளவு நல்ல அறிவு பக்குவமும் இருக்கிற விக்ரம் இதை ஏன் போய் பண்ணணும்? பண்ணவே தேவையில்லையே. விக்ரம் லாஸ்ட் இஸ் கூல். நம்ம ரொம்ப லெசர் அட்வான்டேஜா எல்லாரும் எடுத்துக்கிட்டு நம்மள ரொம்ப கலாய்ச்சு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு இந்த விக்ரம் நான் நினைக்கிறேன் விக்ரம் இந்த கேம்ல இருந்த மேனேஜரை இது பண்ணதை வந்து ஒரு பெரும் அவமானமா எடுத்துக்கிட்டு அதனால ஒரு இவ்வளவு நாள் பார்வதி சொல்ற மாதிரியோ இல்ல உண்மையாவோ ஒரு ஈவில் விக்ரம் இருக்கும்ல குட் சோலாவே இருக்கு அந்த ஈவில் விக்ரம் வெளில வர டசன்ட் மீன் ஹார்ம்ஃபுல் விக்ரம் ஈவில் விக்ரமா இருக்காரு. அவ்வளவுதான்.